கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிடுகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த வருஷத்துக்காக தேவன் நமக்கு தந்த வாக்கு தத்தம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள செய்தி நாம் தியானிக்க போகிறோம். 34ஆம் சங்கீதம் 8 முதல் 10 ஆகிய வசனங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடியவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே குறைவு அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, உடனே நம்ம இன்னும் கர்த்தரை தேடணும் அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். நம்ம வாழ்க்கையிலே முதல்ல நம்ம எதை அறிந்து கொள்ள வேண்டும்? ஏன்னா இப்ப நிறைய குடும்பத்திலே வாரம் சர்ச்சுக்கு போயிருந்தாங்க, உபவாச மீட்டிங் அட்டன் பண்ணிருந்தாங்க, எல்லா இடத்துலயுமே அழகா போயிட்டு வந்துருவாங்க. ஆனா அவங்க வீட்டுல அவங்க என்ன செய்யறாங்க? நம்ம நார்மல் வாழ்க்கையில நம்ம என்ன செய்யறோம்? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எல்லா குடும்பத்திலும் கர்த்தரை தேடுறாங்களே, அப்புறம் ஏன் ஒரு வீட்டுக்குள்ள ஏன் குறைவு வருது? ஒரு வீட்டுக்குள்ள ஏன் கடன் பிரச்சனை இருக்கு? சில வீட்டுல ஏன் சாபம் இருக்கு? சில வீட்டுல ஏன் தரித்திரம் இருக்கு? சில வீட்டுல ஏன் பஞ்சம் இருக்கு? சில வீட்டுல ஏன் வியாதி இருக்கு? சில வீட்டுக்குள்ள ஏன் நிம்மதியே இல்லை? அப்ப நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம்? நம்ம ஒரு நார்மலா யோசிப்போமே. ஒரு குடும்பத்துல 4 பேர் 6 பேர் இருக்கிறாங்க, அந்த வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறாங்க, எல்லாம் நடக்கு. ஆனாலும் சில வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை, பிரச்சனை, போராட்டம். அப்ப என்ன காரணம்? கர்த்தரை தேடியவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு வீட்டுல கர்த்தரை தேடுறாங்க, ஆனால் என்ன பண்றாங்க அப்படின்னா 24 மணி நேரம் வாழ்க்கையில, நான் ரொம்ப நார்மலா பேசிட்டு இருக்கேன், ஏன்னா என் வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் 24 மணி நேரம் வாழ்க்கையில நான் யார்கிட்ட தேவையில்லாம எத்தனை வார்த்தை பேசுறேன்? என் கண்ணு என்ன பாக்கு? என் சிந்தனைக்குள்ள என்ன யோசிக்கிறேன்? என் இதயத்தினோட நினைவுல நான் என்ன யோசிக்கிறேன்? என்ன நினைவுல என்ன இருக்கு? பரலோகத்துல தேவன் என் இதயத்தினோட எண்ணங்களை பாக்குறாரு, என் இதயத்திலுள்ள நினைவுகளை பாக்குறாரு, என் சிந்தனைல நான் என்ன யோசிக்கிறேன் பாக்குறாரு, என் கை என்ன செய்யுதுன்னு சொல்லி பாக்காரு, என் கண்ணை பாக்காரு, என் சரீரம் கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்கன்னு சொல்லி பாக்குறாரு. அதுக்கப்புறம் தான் நம்முடைய தேவனை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு ஒரு குடும்பத்திலே 24 மணி நேரம் வாழ்க்கையிலே காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே சில குடும்பத்துல பைபிள் வாசிக்க மாட்டாங்க, ஆனா பேப்பர் வாசிச்சுருவாங்க. சில குடும்பத்துல ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஆனா செல்போன் கையில எடுத்து வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் அனுப்பிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்திலே தேவன்கிட்ட பேச மாட்டாங்க, ஆனா ஃப்ரெண்ட்கிட்ட பேசுவாங்க. சில குடும்பத்திலே கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, ஆனா கதை புக்கு உட்கார்ந்து வாசிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி உலகத்துல எத்தனையோ காரியங்கள் இருக்கு. சரி, கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு முழு பைபிளை வாசித்து முடிக்கல. நான் சர்ச்சில் இருக்கும்போது ஒரு குடும்பத்துல பேசுவேன். அந்த தாயாருக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 50-55 வயசு இருக்கும். அப்ப அந்த தாயார்கிட்ட நான் பேசும்போது, அம்மா நல்லா இருக்கிறீங்களா, நீங்க முழு வேதாகமத்தை எத்தனை தடவை வாசித்து முடிச்சீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, நான் இன்னும் ஒரு தடவை கூட இன்னும் வாசித்து முடிக்கல, ஆனா பைபிள்ல எல்லா பகுதியும் நான் வாசிச்சிருக்கேன். ஜனவரி மாசம் 1ஆம் தேதி ஆரம்பிச்ச உடனே இந்த வருஷம் எப்படியாவது முழு பைபிளை வாசித்து முடிக்கும்னு சொல்லி நான் தீர்மானம் எடுப்பேன்.
சர்ச்சில் மாசம் மாசம் கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்காக நான் ஒவ்வொரு நிருபமா வாசி கொஸ்டின்லாம் நான் கரெக்டா எழுதி பிரைஸ் எல்லாம் வாங்கிடுவேன். ஆதி ஆமத்துல இருந்து நான் வாசிக்க ஆரம்பிப்பேன். சில நேரத்துல எங்க விட்டேன்னு எனக்கு தெரியாது. சில நேரத்துல புதிய ஏற்பாடு நான் ஃபுல்லா வாசித்து முடிச்சிருப்பேன். ஆனா விடுபட்ட பகுதி மட்டும் எனக்கு தெரியாது அப்படிம்பாங்க. இப்படி 40 வருஷம் 50 வருஷம் 55 வருஷம் ஆச்சுங்கிறாங்க. இது கூட இல்ல, என் பையன் நான் ஊழியத்துக்காக படிக்க வச்சேன். இன்னைக்கு பார்த்தா பாஸ்டரா இருக்கிறாங்க, ஐயரோலா இருக்காங்க அப்படிம்பாங்க. இப்படி எத்தனையோ காரியங்கள் உண்டு. ஆனால் முழு வேதாந்தத்தை வாசித்து முடிக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில தேவன சமூகத்திலே எப்படி காத்திருந்து ஜெபிக்கிறோம், எப்படி காத்திருந்து வேதத்தை தியானிக்கிறோம். நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது முழு வேதாந்தத்தை வாசித்து முடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னால் முடியல. லாஸ்ட் எங்க மிஸ்டேக் நடக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன். ஒரு பேப்பர் எடுத்து கட்டமா போட்டு நான் எங்கெல்லாம் பைபிள் வாசித்தனும் டிக் பண்ண ஆரம்பிச்சேன். விடுபட்ட பகுதியை மறுபடியும் வாசிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பைபிள் வாசித்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பைபிள் சார்ட்டு எனக்கு தெரிஞ்சவங்கலாம் கொடுப்பேன். இந்த மாதிரி நீங்க விடுபட்ட பகுதியெல்லாம் வாசித்து முடிச்சிடலாம். நீங்க முதல்ல பைபிள்ல எங்கெல்லாம் வாசித்திருக்கிறீங்களோ அதெல்லாம் முதல்ல டிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க எந்தெந்த பகுதியை வாசிக்கணுமோ கண்டினியூவா வாசிங்க, உடனே வாசித்து முடிச்சிடலாம்னு சொல்லி ஒரு பைபிள் சார்ட் ரெடி பண்ணி நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கர்த்தருடைய கிருபையினால இன்னைக்கு யாரு கேட்டாலும் வாட்ஸ்அப்ல பிடிஎஃப்ல அனுப்பி வச்சிருவேன். ஒருவேளை நான் சங்கீதம் வாசித்துட்டேன், நான் நீதிமொழி வாசித்துட்டேன், நான் புதிய ஏற்பாடு வாசித்துட்டேன், பழைய ஏற்பாடு வாசித்து முடிக்கல, விடுபட்ட பகுதியை நான் வாசிக்கணும், அதுக்கு என்ன பிளான் இருக்கு அப்படின்னா பைபிள் சார்ட் இருக்கு. அந்த பைபிள் சார்ட்ல நீங்க எந்தெந்த அதிகாரம் வாசிக்கிறீங்களோ அதை முதல்ல டிக் பண்ணுங்க. விடுபட்ட பகுதியை மறுபடியும் வாசிக்க ஆரம்பிங்க. சீக்கிரமா ஒரு முழு பைபிளை வாசித்து முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு 13 அதிகாரம் வாசிச்சுன்னா 3 மாசத்துல முழு பைபிள் வாசித்து முடிச்சிடலாம். 2017 ஒரு வாலிப சகோதரி, குடும்பத்துல பிரச்சனை, ஆனா எனக்கு வாழவே பிடிக்கலண்ணே அப்படின்னா, அந்த பிள்ளைக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுத்துருந்தேன். ஒரு முழு பைபிளை வாசித்து முடி, உன் பிரச்சனை மாறிடும், தீர்மானம் எடு அப்படின்னு சொல்லிட்டு சில ஆலோசனை கொடுத்து வந்தேன். அந்த வாலிப சகோதரி தீர்மானம் எடுத்திருக்கா. எப்படி தெரியுமா? நான் முழு பைபிள 5 தடவை வாசித்து முடிக்கேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்திருக்கா. 5 தடவை வாசித்து முடிச்சா அதுக்குள்ளேயும் திருமணம் முடிஞ்சிட்டு எனக்கு ஒரு பையன் வேணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணியிருக்கா. அதே போல 5 தடவை பைபிள் பொருத்தனை பண்ணி பைபிள் வாசிச்சிருக்கா. கரெக்டா 1 வருஷம் கழிச்சு அந்த மகளை பார்க்கும்போது திருமணம் முடிஞ்சிட்டு கையில ஒரு ஆண் குழந்தை கையில் இருக்கு. ஆனா ஒரு தடவை அந்த பிள்ளைகிட்ட பேசினேன். 1 வருஷம் கழிச்சு நான் பார்க்கும்போது அந்த பிள்ளை 10 தடவை பைபிள் வாசி முடிச்சிட்டார். 2018 2019 உபவாச மீட்டிங்ல போய் மெசேஜ் கொடுத்தேன். அங்க இருக்கிற ஒரு வாலிப சகோதரிக்கு பைபிள் எப்படி வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பைபிள் சார்ட் வச்சு சொல்லிவிட்டு வந்தேன். 2023 மறுபடியும் அதே சர்ச்சில் போய் உபவாச மீட்டிங் போகும்போது உபவாச மீட்டிங்ல முன்னாடி வந்து சாட்சி சொன்னேன். இந்த அண்ணன் 2019 வந்தாங்க, பைபிள் சார்ட் கொடுத்தாங்க. அந்த பைபிள் சார்ட் வச்சு நான் 13 தடவை நான் முழு பைபிளை வாசித்து முடிச்சிட்டேன்னு சொல்லி சாட்சி சொன்னேன். இப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் வேற வேற நாட்டுல வேற வேற இடத்துல இணைந்திருக்கிறீங்க. ஒரு முழு வேதாந்தத்தை வாசித்து முடிக்கும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த வாலிப சகோதரி மைக்கிலே சொன்னான், நான் 13 தடவை வாசித்து முடிச்சிருக்கேன், எனக்கு தேவன் யுத்த அபிஷேகம் பண்ணாரு, நான் எங்கேயும் போகல. அந்த அண்ணன் சொல்லி கொடுத்த மாதிரி நான் முழு பைபிளை வாசித்து முடிச்சேன், கர்த்தர் எனக்கு யுத்த அபிஷேகம் பண்ணாரு. இன்னைக்கு கர்த்தரோட கிருபையினால நான் அந்நிய பாஷைனால அழகா தேவனை ஆவியோடு உண்மையோடும் ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன். அழகா அந்த பிள்ளை சாட்சி சொன்னேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அந்நிய பாஷை வரம் வாங்கணுமா, பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்ளணுமா, கிருபையின் வரத்தை பெற்றுக்கொள்ளணுமா, நம்ம வேதத்தை எவ்வளவு நேரம் தியானிக்கிறோம். நான் முழு நேரம் ஊழியத்து வந்ததுக்கு அப்புறம் நைட் நேரத்துல எனக்கு படுத்த தூக்கம் வராது. என்ன பண்ணுவேன், கையில பைபிள் எடுத்துட்டு விடுவேன், பக்கத்துல டைரி பேனா, மணிக்கணக்கா உட்காந்து வாசிக்க ஆரம்பிச்சேன். கண்ணீரோடு வாசிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில
கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம். அந்த மாற்றம் எப்படி கிடைச்சது அப்படின்னா, ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் போது வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கு, என் வாழ்க்கை எப்படி இருக்கு, நிப்பாட்டி வாசிக்க ஆரம்பிச்சு. இதை ஏன் காலையில சொல்லித்தரேன் அப்படின்னா, இந்த வருஷம் முழு பைபிள வாசி முடிக்கிறதுக்கு தீர்மானம் எடுங்க. சப்போஸ் பைபிள் சார்ட் வேணும் அப்படின்னா நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கேன். பக்கத்தில் இருக்கிற இடத்துல ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. முழு பைபிளை வாசித்து முடிங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இப்போ இவ்வளவு நேரம் நான் ஏன் பேசுனேன் அப்படின்னா, 2015 2016 நான் வியாபாரி தான். எப்போ நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்தனோ, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார், மறுபடியும் அபிஷேகம் பண்ணினார், மறுபடியும் அபிஷேகம் பண்ணினார், உங்க முன்பா நிப்பாட்டிருக்கிறார். நான் கர்த்தரை தேட 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 என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி தந்தார். எப்படி? முதல்ல 5 வருஷம் கண்ணீரோடு அழுது பைபிள் வாசி ஜெபம் பண்ணியிருக்கேன். 5 வருஷம் என்னுடைய வாழ்க்கை கண்ணீர் கண்ணீர் கண்ணீர். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வந்துடும். தேரிகாட்டில் போய் ஜெபம் பண்ணுவேன். வனாந்திரமான இடம், இடைங்குடி பகுதியில் போய் ஜெபம் பண்ணுவேன். நல்ல கண்ணீரோடு நல்ல தேவனை அழகா அவருடைய சமூகத்தில் போய் காத்திருந்து பைபிள் வாசி தியானிச்சு ஜெபிச்சுட்டு வருவேன். இதெல்லாம் ஏன் காலையில் சொல்லித்தரேன் அப்படின்னா, இன்று கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை எப்படி நேசிக்கிறீங்க, வேதத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. செல்போன் கீழே விழுந்துட்டுனா பயந்துருதாங்க, செல்போன்ல லைட்டா கிராச் ஆயிட்டுனா பயந்துருதாங்க, செல்போனுக்கு கவர் இல்லைன்னா உடனே ஓடி போய் கவர் வாங்கிடுறாங்க, சார்ஜ் இல்லைன்னா உடனே சார்ஜ் போட்டுருதாங்க. இப்படி நம்ம வாழ்க்கையில ஒரு செல்போனுக்கு நம்ம எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா நம்ம பரலோகத்துக்கு போய் சேரணும். நம்முடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா, செத்தா நான் பரலோகத்துல நிக்கணும், அந்த நம்பிக்கை முதல்ல நமக்கு வரணும். முழு வேதத்தை வாசி முடிக்கும் போது எந்தெந்த வசனத்து மூலியமா கூட பேசுறான்னு சொல்லி ஒரு சின்ன டைரியில் எழுதிட்டு வாங்க. என் வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டு கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது கண்ணீரோடு வாசிச்சுட்டு இருப்பேன். சில வசந்த மூலியமா என்கிட்ட பேசுவார். உடனே என் பெயர் போட்டு எழுதி வச்சிருப்பேன். ரவிராஜ் அன்னைக்கு என்ன டேட்ல என்கிட்ட பேசினாரோ அந்த இடத்துல டேட் போட்டு எழுதி வச்சிருப்பேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எப்படி ருசித்து பாக்குறீங்க? ஒரு வீட்டுல ஒரு சமையல் பண்ணணும் அப்படின்னா அதுக்குள்ள பொருள் வாங்கிட்டு கொடுப்பாங்க. சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் உப்பு குறைய இருக்கு, கொஞ்சம் உப்பு கூட இருக்கு, அந்த டேஸ்ட் பார்த்ததுக்கு தான் சொல்லுவாங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சில குடும்பத்துல ஜெபகுரி போறோம். எப்படி ஜெபகுரி போறோம்? நான் சர்ச்சுக்கு போயிட்டுங்க அப்படிம்பாங்க. சரி, அப்புறம் என்ன பிரச்சனை? நிறைய காரியங்கள் பேசிட்டே வருவாங்க. நான் கேட்பேன், என்னெல்லாம் சரிங்க, கையில பைபிள் எடுத்து டெய்லி வாசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லைன்றுவாங்க. சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லி கேட்டா போறேன்பாங்க. வீட்டுல 31 நாள் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லைன்றுவாங்க. ஆனா வீட்டுல பார்த்தா 6 மணி நேரம் 5 மணி நேரம் டிவியில படம் ஓடிட்டு இருக்கும், நாடகம் ஓடிட்டு இருக்கும், செல்போன்ல மூழ்கி போய் கிடப்பாங்க. ஒரு குடும்பத்துல ஏன் தட்டுப்பாடு, ஏன் சாபம், ஏன் பஞ்சம், ஏன் ஒரு வீட்டுக்குள்ள நிறைய பிரச்சனைகள், அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்கு? கர்த்தருடைய கிருபையினால 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 நான் உலகத்திலே சராசரி ஒரு மனுஷன். ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரியுது அவ்வளவு கிஃப்ட் எழுதி வச்சிருக்காரு. நம்ம பைபிள் வாசித்து எந்த அளவுக்கு நம்ம கீழ்படுகிறோமோ, அவருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமா எப்ப நம்ம வாழ்றோமோ, நம்ம குடும்பம் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்படும். என் வாழ்க்கையில நான் ரியலா பார்த்திருக்கேன். ஒரு நாள் நம்ம உயிரோட இருக்கு அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. அவ்வளவுதான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், டேஸ்ட் பாருங்க. என் வாழ்க்கையில நான் என்னெல்லாம் செஞ்சேன் அப்படியே அழகா டெய்லி சொல்லி தரேன். உங்க வாழ்க்கையில நீங்க தேவனோட சமூகத்துல எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறீங்க? நம்ம அப்படி யோசித்து பார்க்கணும்ல. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், டேஸ்ட் பாருங்க. டேஸ்ட் பார்த்தா தானே தெரியும். என் வாழ்க்கையில நான் டேஸ்ட் பார்த்தேன். எப்படி தெரியுமா? எனக்கு நான் வியாபாரத்துல இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு உண்டு.
அவங்க விக்கிர வழிபாடு. அந்த மனுஷனை நம்பி 13 லட்சம் அந்த மனுஷன் கொடுத்துட்டேன். மாந்திரிகம் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. எனக்கு டெய்லி மாந்திரிகம் பண்ணிட்டே இருப்பாரு. 13 வருஷம் மாந்திரிகம் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் நான் இருந்த இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அங்க போயிட்டு வந்தேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஆளை காணோம். என்னன்னு சொல்லி கேட்டா, வீட்டுல தூக்கு மாட்டி செத்து போயிட்டாராம். என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, மாந்திரிகம் சாகர வரையும் பண்ணிட்டே இருக்கான் மனுஷன். ஒரு நாள் ஆள் இல்ல, உயிர் இல்ல. இன்னைக்கு காலம் கடைசியா இருக்கு. ஒரு மனுஷன் மனம் திரும்பினால் உயிர் பிச்சை போடுறாரு. 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். இந்த நிமிஷம் வரையும் நான் உயிரோட இருக்கேன். ஆனா எனக்கு 13 வருஷம் மாந்திரியம் பண்ண அந்த மனுஷன் இன்னைக்கு உயிரோட இல்ல. ஏன் நான் இதை சொல்றேன்? நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். கர்த்தர் நல்லவர். அவர் நல்லது மட்டும்தான் செய்வார். அவர் நன்மை செய்வார். அவர் நம்ம வாழ்க்கையில நன்மை செய்வார். நம்ம குடும்பத்துக்கு என்ன வேணும்? சமாதானம் வேணுமா? சமாதானம் தருவார். தீர்காயுசு வேணுமா? தீர்காயுசு தருவார். குடும்பத்தை ஆசிரியக்கணுமா? ஆசிரியப்பார். பலவீனம் இருக்கா, வியாதி இருக்கா, சுகமாக்கி தருவார். ஆனால் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தர் நல்லவர் என்று நான் எவ்வளவு தூரம் டேஸ்ட் பார்த்திருக்கேன். 2014 ஒரு மீட்டிங் நடக்கு. அந்த மீட்டிங்ல போய் நீங்க கொஞ்சம் அட்டென்ட் பண்ணுங்க, உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் சொல்லி ஒரு வயசான தாயார் சொன்னாங்க. நானும் என் வீட்டம்மாவும் ஃபேமிலியா அழகா போய் உட்கார்ந்து இருந்தோம். எபினேசர் பாளையன்னு சொல்லி ஒரு ஐயா இருக்காங்க. அவங்க வந்து மெசேஜ் கொடுத்தாங்க. அவங்க பக்கத்துல போய் நின்று ஜெபிக்க போனேன். அவங்க உடனே என்னுடைய ஃபுல் வரலாறு ஃபுல்லா சொல்லி முடிச்சுட்டாங்க. அன்னைக்கு கட்டு உடைஞ்சது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில என்ன மிஸ்டேக் நடக்கு, அதுக்கப்புறம் நான் எப்படி என்ன செய்யணும். கர்த்தருடைய பிள்ளைகள் சில நேரத்திலே சில காரியத்துக்காக பரிசுத்தவான்கள்ட்ட போய் ஜெபிக்க வேண்டிய அவசியம். ஆனால் நம்ம 24 மணி நேரம் நம்ம வீட்டுல என்ன செய்யறோம்? இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தர் நல்லவர் தான்ப்பா. என் வாழ்க்கையில நான் டேஸ்ட் பார்த்தா மட்டும்தான் தெரியும். வீட்டுல அழகா 31 நாள் சமையல் பண்ணுவாங்க. அந்த 31 நாள் சமையல் பண்ணி சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் அவங்க வீட்டுல என்ன டேஸ்ட்ல வைக்கணும்னு சொல்லி. ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுவாங்க, அந்த ஹோட்டல்ல என்ன டேஸ்ட் சொல்லி தெரியும். நம்ம பரலோகத்துல தேவனை ஆராதிக்கிறோம். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, நான் இயேசு கிறிஸ்து ராஜாவை எப்படிலாம் தேடுறேன். என் வாழ்க்கையில இரவும் போலுமாக நான் அவருக்கா வாழ்றேன். நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தாள். 24 மணி நேரம் பரலோகத்துக்காக வேலை பார்க்கணும்னு சொல்லி வந்தேன். என் மைண்டுக்குள்ள வேற ஒரு செட்டிங்குமே இல்லை. நான் பரலோகத்துக்காக வேலை பார்க்கணும். கர்த்தருடைய கிருபைனால இன்னைக்கு எல்லா தேசத்திலும் சுவிசேஷ அறிவிக்க கிருபை கொடுத்திருக்காரு. என்ன காரணம்? தேவனுக்காக பக்தி வைராக்கியம். எத்தனையோ மிஸ்டேக் இருக்குப்பா. ஒரு மனுஷன் அப்படின்னா 24 மணி நேரம் வாழ்க்கையிலே வாயை திறந்தா சில நேரத்திலே தேவையில்லாம பேசியிருக்கும். வீண் வார்த்தையினால பாவம் என்று எழுதப்பட்டிருக்கு. 24 மணி நேரம் வாழ்க்கையில நம்ம எப்படி வாழ்றோம்? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். என் நம்பிக்கை இயேசு, என் நம்பிக்கை இயேசு, என் நம்பிக்கை இயேசு. என் நம்பிக்கை இயேசுவா இருந்தால் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்க நம்பிக்கை இயேசுவா இருந்தால் உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படணும். உங்க நம்பிக்கை இயேசுவா இருக்கும்போது உங்க குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இருக்கும். இயேசுதான் உங்க நம்பிக்கையா இருக்கும்போது உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வம்சம், உங்களுடைய தலைமுறை, உங்களுடைய சந்ததி எல்லாம் இயேசு ஆசீர்வதிப்பார். அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவருக்காக நீங்க வாழ்றீங்களா? இப்ப அதுதான் முக்கியம். அவருக்காக வாழ்றது என்ன? தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் தீமை வெறுத்தா மட்டும்தான் கர்த்தருக்காக வாழ்றாங்கன்னு அர்த்தம். ஏன்னா என் வாழ்க்கையிலே நான் உலகத்திலிருந்து வந்ததுனாலே, சராசரி ஒரு மனுஷனா வாழ்ந்ததுனாலே, உலகத்துள்ள பாவ காரியம்னா என்ன, ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா என்ன, நான் இஷ்டம் போல நான் வியாபாரத்துல சராசரி ஒரு மனுஷனா வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னை தூக்கி எடுத்தார். கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா இங்க எல்லா சட்டமும் வேற மாதிரி இருக்கு.
உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி போட்டு. கர்த்தரை யாரெல்லாம் நம்பி இருக்கிறாங்களோ அவர்கள் செழிப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள செழிப்பு இருக்கா? நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கா? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது உங்க வீட்டுக்குள்ள சகல விதமான செழிப்பு இருக்கும். ஒரு மனுஷன் தீமை வெறுக்க ஆரம்பிச்சாச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வந்துடும். தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். வாயை திறந்தா போய் நம்ம கண்ணில் என்ன பார்க்கும், நம்ம சிந்தனையில் என்ன யோசிக்கும், நம்ம இதயத்தினுடைய நினைவு எப்படி இருக்கு? தேவன் எல்லாத்தையும் பார்ப்பார். ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லா மாறிட்டா. என் வாழ்க்கையில எப்போ 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தனோ அதுல இருந்து இந்த நிமிஷம் வரைய என்னென்ன மிஸ்டேக் வருது, எப்படி வருது, எப்படி சத்துரு கொண்டு வரான், எப்படி பிசாசு வாரான். உள்ள பிசாசு இடம் கொடுத்தா உள்ள வருவான். நம்ம ரட்சிக்கப்பட்டுன்னு சொல்றோம், நம்ம கையில செல்போன்ல நம்ம தேவையில்லாத வீடியோ பார்த்தா உள்ள வருவான். வீட்டுல படம் பார்ப்பாங்க, நாடகம் பார்ப்பாங்க, தேவையில்லாம பார்த்தா உள்ள வருவான். வாசல் திறந்து கொடுக்குற யாரு? நம்ம தான். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ 24 மணி நேரம் வாழ்க்கை எப்படி இருக்கு அதை நம்ம யோசித்து பார்க்கணும். கர்த்தரை நம்பி இருக்கிறோனோ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். இன்னைக்கு கர்த்தரையும் நம்புறாங்க, மனுஷனையும் நம்புறாங்க. பிரச்சனை எங்க வரும்னு சொல்லி பார்க்கணும்ல. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவன். காலையில அழகா தூங்கி எழுந்திரிச்சோடனே பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்ணிடுவாங்க, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருப்பாங்க. ஆனா பகல் நேரத்துல ஃப்ரெண்ட பேசும்போது அங்க வேற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட பேசும்போது அங்க வேற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா காலையில தூங்கி எழுந்துச்சு பார்த்தா கர்த்தர் மேல நம்பிக்கையா இருப்பாங்க, பகல்ல போய் பார்த்தா மனுஷன் மேல நம்பிக்கையா இருப்பாங்க. அப்ப 2 விதமான நம்பிக்கை இருக்கு. வாயில பேசுற ஒரு வார்த்தை, இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னொரு மனுஷன் பேசுறது வேற வார்த்தையா இருக்கும். அப்ப 2 விதமான ஜனங்கள் இருப்பாங்க. 24 மணி நேரம் வாழ்க்கை எப்படி இருக்கு? கர்த்தரை நம்புகிறவனும் ஆசீர்வதிக்கப்படுவான். என் வாழ்க்கையில நான் முழுசா இயேசுக்கு இடம் கொடுத்துட்டேன்னா, இன்னைக்கு காலையில நம்ம எதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, கர்த்தர் நல்லவர், அவர் என் கூட 24 மணி நேரம் கூட இருப்பார். ஆனா என் வாழ்க்கையில 24 மணி நேரம் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் என்னோட வாழ்க்கையில என்னெல்லாம் தொடருது அதை நான் தான் யோசித்து பார்க்கணும். என் இதயத்துக்குள்ளே நான் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் என்னெல்லாம் என்கிட்ட இருக்கு. அவரு என் இதயத்துக்குள்ள 24 மணி நேரம் இருக்கணும் அப்படின்னா நான் சில காரியத்தை, பாவ காரியத்தை விட வேண்டிய விட்டு தான் ஆகணும். இன்னைக்கு சில குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, கர்த்தரையும் தேடுறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா பாவமும் தொடருது. அதனாலதான் பாதி பிரச்சனை. அதாவது மிக்சிங் அப்படிம்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்திருங்கள். அப்படி தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து வாழணும். தீமை விட்டு விலகினா மட்டும்தான் ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தீமை தொடரும் போது சத்துரு தொடர்றான். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில தீமை மட்டும் இல்லாம இருந்துச்சுனாலே போதும். தீமை இருக்கும்போது சத்துரு அங்க வந்துருவான். இந்த வருஷம் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் என்ன? சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்றார். அப்ப நம்ம வாழ்க்கையில எது தொடரக்கூடாது? தீமை தொடரக்கூடாது. தீமை இருக்கிற இடத்துல சத்துரு உள்ள வந்துருவான். தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். நம்ம வாழ்க்கையில தீமை மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னா போதும், நம்ம குடும்பம் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படும். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடியவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. நம்ம கர்த்தரை தேடணும்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா 24 மணி நேரம், அந்த 24 மணி நேரத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் ஏதாவது இருக்கா? இதை மட்டும் கொஞ்சம் கண்டுபிடிங்க. என் வாழ்க்கையில நான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன். எத்தனை மிஸ்டேக் இருக்கு, கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனை காரியம் இருக்கு. தேவையில்லாம எங்க பேசிட்டு இருக்கோம், தேவையில்லாத இடத்துல எங்க நிக்கிறோம், இப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தம்மை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். 24 மணி நேரம் தேவனுக்கு பிரியமானபடி 100க்கு 100 நம்ம உண்மையா இருக்கும்போது நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பாங்க. அதுக்கு தடை என்ன பிரதர் அப்படின்னா, கையில இருக்க செல்போன்ல தேவையில்லாம பல மணி நேரம் யார்கிட்டயோ வீண் வார்த்தை பேசிக்கிட்டு இருப்பாங்க. செல்போன்ல கேம் எடுத்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. செல்போனை விட்டுட்டு
கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா கண்டிப்பா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். என் வாழ்க்கையில செல்போனை குறைச்சிட்டு வேதத்தை நான் தியானிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா என் வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் செல்போன்ல மூழ்கி போய் கிடந்தேன்னா என் வாழ்க்கை ரொம்ப இதான் ஸ்பிரிச்சுவல். ஒரு மனுஷன் செல்போன்ல மூழ்கிட்டான் அப்படின்னாலே கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேங்க. ஒரு மனுஷன் 6 மணி நேரம் 8 மணி நேரம் செல்போன் கையில வச்சிருந்தா அந்த 8 மணி நேரத்துல எத்தனை அதிகாரம் பைபிள் வாசிச்சிருக்கலாம். அதனால நிறைய குடும்பத்துல பைபிள் வாசிக்காம நிறைய குடும்பத்துல வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டா எங்களுக்கு செல்போன் கையில இருக்குல்ல, அந்த செல்போன்லயே நாங்க வசனம்லாம் நாங்க பாக்குறோம், கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதே இல்லை. நிறைய குடும்பத்துல இந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சிட்டு இந்த வருஷம் முழு பைபிளை வாசி முடிக்க தீர்மானம் எடுங்க. கடந்த வருஷத்துல ஒரு குடும்பத்துல பைபிள் வாசி முடிச்சுன்னு சொல்லி சாட்சி சொன்னாங்க. இன்னும் நிறைய குடும்பத்துல சாட்சி சொன்னாங்க. அதெல்லாம் நான் சொல்லல. இந்த வருஷம் நம்ம வாழ்க்கையில முழு பைபிளை வாசித்து முடிப்போம். யாரெல்லாம் இன்னைக்கு காலைல செய்தி கேட்டீங்களோ நீங்கெல்லாம் பைபிள் வாசி முடிச்சு எனக்கு சாட்சியா சொல்லணும். நான் உங்க சாட்சியை நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன். ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, அவருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லையா. கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம டேஸ்ட் பார்க்கணும். அந்த டேஸ்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, தீமையான கருத்து வெறுத்தா மட்டும்தான் நம்ம அவருக்கு பிரியமானபடி வாழ முடியும். ஒரு சமையல் பண்ணும்போது உப்பு போட்டாதான் டேஸ்ட். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இயேசு என் கூட இருந்தா மட்டும்தான் என் வாழ்க்கை டேஸ்டா இருக்கும். இயேசு இல்லாத வாழ்க்கை கசப்பா இருக்கும். இயேசு இல்லாத வாழ்க்கை வாழ்ந்த மாதிரியே இருக்காது. இயேசு இல்லாத வாழ்க்கை ஒரு நரக வாழ்க்கையா இருக்கும். இயேசு இல்லாத வாழ்க்கை செத்த வாழ்க்கையா இருக்கும். இயேசு இல்லாத வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கையா இருக்கும். இயேசு இல்லாத வாழ்க்கை சாபம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஆனா இயேசு என் கூட இருந்தால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இயேசு என் கூட இருந்தால் என் இதயத்துல சமாதானம் இருக்கும். இயேசு என் இதயத்துல இருக்கும்போது என் இதயத்துல ஜீவ ஒளி இருக்கும். இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கும்போது அவருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கு. இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கும்போது கலாத்தியர் 4:6 எழுதப்பட்டிருக்கு, தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இதயங்களை அனுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கு. குமாரனுடைய ஆவியை தந்திருக்கிறார். நான் கர்த்தரோட நடக்கும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடியவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த வருஷத்திலே நம்ம குடும்பம் பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படணுமா, 24 மணி நேரம் தேவனுக்காக வாழ அர்ப்பணிப்போம். நம்ம குடும்பம் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக நன்றிப்பா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க சொல்லிங்கப்பா. எங்க வாழ்க்கையிலே அதிசயம் செய்கிற தேவன், அற்புதம் செய்கிற தேவன், எங்களை மீட்டெடுத்த தேவன், எங்களை உருவாக்குற தேவன், எங்களை சிருஷ்டித்த தேவன், எங்களை அதிசயமா வழி நடத்திய தேவன், சகலவற்றையும் அப்பா எங்களுக்காக செய்து முடித்து இன்றும் பிதாவுடைய வலது பரிசத்தில் பரிந்து பேசுகிற தேவன், எங்களுக்காக ஜீவாதிபதியாக ஜீவனை தந்த தேவன், உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உங்களுடைய ஜீவன் அர்ப்பணிக்கணும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தும் அந்த எல்லா குடும்பத்தையும் உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்க நாம மட்டும் மகிமைப்படட்டும். உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம்ப்பா. உங்க கிருபினால் நிரப்புங்கப்பா, பரிசுத்தனால் நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையினால் நிரப்புங்கப்பா, உங்களுடைய பிரசன்னத்தால் போடுங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா, துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனால் நிரப்புங்கப்பா. தீமை வெறுத்து நன்மை பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. பரிசுத்தமா வாழ கிருபை தாங்கப்பா. இடைவிடாமல் ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை தாங்கப்பா. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கிருபை தாங்கப்பா. தேவ சித்தம் எங்க வாழ்க்கையில் நிறைவேற கிருபை தாங்கப்பா. இச்சையை மேற்கொள்ள கிருபை தாங்கப்பா. சுயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், ஜென்ம கிரியாளி கொள்ளட்டும். என்னோட சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்கிப்பா. நீதிமான சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்கியிருக்கும் என்று வேதம் சொல்லுது. எங்களுடைய சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்கிப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோமோ அது எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய கையின் கீழில் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய அப்பத்தையும் தண்ணியை ஆசீர்வதிங்கப்பா.
அவனுடைய இதயத்தினுடைய வேதனை எல்லாம் நீக்கி ஆசிரியங்க. சரீரத்துல பலவீனத்தையெல்லாம் நீக்கி பூரண சுகம் தந்து உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கி ஆசிரியங்க. யாரெல்லாம் வெளியில போறோம், சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோருடைய எல்லா குடும்பத்தையும் பாதுகாப்பு தந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியங்க. வாகனத்துல போறாங்க, பஸ்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க, விவசாயத்துக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, ஐடி ஃபீல்டில் பார்க்குங்க, வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க, டீச்சர் ஜெபிறாங்க, டாக்டர் ஜெபிறாங்க, நர்ஸ் ஜெபிறாங்க, ஐடி ஃபீல்ட்ல எத்தனையோ குடும்பத்துல வேற வேற நாட்டுல இருக்கிறாங்க, வாட்ச்மேன் ஜெபிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிறாங்க, போலீஸ் ஆபீசர் ஜெபிறாங்க, ஆர்மியில ஜெபிறாங்க, அதிகாரிகள் ஜெபிறாங்க, தலைவர் ஜெபிறாங்க. எல்லாரையும் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். உங்க சித்தம் நிறைவேறட்டும். பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க, கர்த்தர் 100 மடங்கு பரிபூர்ணமாக ஆசிரியங்க. தடைகளை நீக்கி ஆசிரியங்க. கற்பதனையா ஜெபிறாங்க. எந்தெந்த காரியத்திலே குறை இருக்கோ குறைகளெல்லாம் மன்னித்து உங்க பிள்ளைகளை கற்பதனை தந்து ஆசிரியர் சாட்சி சொல்ல கிருபை செய்யுங்க. மாசமா இருக்காங்க, டைம்ல மாசத்துக்கு கிருபைக்கா நன்றி. டெலிவரி பண்றாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளையோட வாழ்க்கையில வயசு அதிகமாயிட்டு போகுது, எல்லா தடைகளும் நீக்கி ஆசிரியங்க. கர்த்தருடைய கரம் அப்பா விசேஷமா பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். இந்த நாளிலும் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. கோர்ட்டு கேஸ் சொல்லி பல உபத்திரத்துல வாழ்றாங்க, அந்த குடும்பத்துக்கு எல்லாம் மாற்றிட்டாங்க. கடனில் கஷ்டப்படுகிற குடும்பம் உண்டு. இந்த கடன் பிரச்சனைக்கு இந்த வருஷத்துல ஒரு முடிவு தாங்க. நிம்மதி இல்லாமல் வீட்டுக்குள்ளே அப்பா பிரச்சனை, மன அழுத்தத்தோடு வாழ்றாங்க, விக்கிர வழிபாடுல இருக்காங்க. சில குடும்பத்திலே மதுபான அடிமையில இருக்காங்க, கஞ்சா பழக்கம், போதை அடிமையில இருக்காங்க. சில குடும்பத்திலே பிரிவினை, அந்த எல்லா தடையெல்லாம் நீக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியங்க. இந்த நாளில் படிக்கிற பிள்ளைகளே உங்களுடைய கரத்துல அப்படினோம். எக்ஸாம் எழுத அப்பா 10th 11th 12th காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கரத்துல அப்படினோம். நல்லபடியாப்பா எக்ஸாம் எழுதணுப்பா. தேவ ஞானத்தினாலே தேவ புத்தினால நிரப்புங்க ராஜா. ஞாபக சக்தி தாங்க. படிக்கிற பிள்ளைகள் செல்போன்ல தேவையில்லாம அடிமையா இருக்கக்கூடாது. கர்த்தர் கிருபை செய்யுங்க, பாதுகாத்துங்க. இந்த நாளிலும் தேவனர்கள் எப்ப மினிஸ்டர் நம்முடைய கரத்துல அப்படினோம். இந்த மாசத்துக்காக யாரெல்லாம் அப்பா பொருத்தனை பண்ணி வேதத்தை வாசி சொல்லி தீர்மானம் எடுத்துக்கோங்களோ, வேதத்தை வாசிக்க அப்பா ஜெபிக்க துதிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த வருஷத்திலே முழு வேதாந்தத்தை வாசித்து முடிக்கிறது கிருபை செய்யுங்க ராஜா. சோதனை காலத்தில் அப்பா விசேஷமா இந்த வருஷத்துல சோதனை காலம் தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்னு சொன்னீங்க ராஜா. இந்த வருஷத்துக்காக வாக்குத்துக்காக சோதரம்பா எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. நிறைய குடும்பத்துல வெளிநாட்டுக்கு போன்னு சொல்லி அப்பா ட்ரை பண்றாங்க. கர்த்தர் சித்தமானால் எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, இன்னுமாக டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, உயர்வு பதவிக்காக ஜெபிக்கிறாங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசிரியங்க. புதுசா வியாபாரம் பார்க்கணும், புதுசா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், புதுசா விசேஷமா வீடு கட்டணும், புதுசா வண்டி சொல்லி ஆசைப்படுறாங்கப்பா. உமக்கு சித்தமானால் இந்த வருஷத்துல எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசிரியங்க. கர்த்தருடைய கரத்துல அப்படின்னு ராஜா. அப்பிரோஜனமான ஊழியக்காரன்ப்பா அப்பா விசேஷமா தேவனர்கள் எப்ப மினிஸ்டர் நம்முடைய கரத்துல அப்படினோம். ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அப்படினோம். யாரெல்லாம் என்னென்ன சூழலிலே உபத்திரத்தோடு கண்ணீரோடு இணைந்திருக்காங்களோ அவங்களோட வாழ்க்கைக்கு கண்ணீர் துக்கத்தை எல்லாவற்றையும் மாற்றி ஆசிரியங்க. இந்த வருஷத்திலே அப்ப நாங்க கர்த்தர் பிரியமானபடி வாழ்ந்து கர்த்தரோட வருகையிலே காணப்பட வேண்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. யாரெல்லாம் பொருத்தனை அப்பா செலுத்துறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் இன்னுமாக ஆசிரியங்க. அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியராஜா. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசிரியங்க. தேவ சித்தத்துக்குள்ள நாங்க வாழணும்ப்பா. உங்க நாம மட்டுமே விட்டோம். தீமையான கருத்தை வெறுத்து அப்பா நன்மை செய்கிற பிள்ளைலாம் மாறட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து சகல காரியத்திலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, தொடர்ந்து எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, பைபிள் சார்ட் இருக்கு, வாட்ஸ்அப்ல அனுப்பி வைப்போம். அதையும் வேணா நீங்க கேளுங்க, வாட்ஸ்அப்ல அனுப்பி வைப்போம். இந்த வருஷத்துல முழு பைபிள் வாசம் முடிக்க தீர்மானம் எடுங்க. இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். காட் பிளஸ் யூ. தினமும் 1 நிமிடமாவது எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.